ஸ்ரீ குருப்யோ நமஹ. தோஷங்கள் நீக்கி பாவங்கள் போக்கும் மாசி மகம். இந்த மாசி மகமானது மிகவும் விசேஷமான நாள். பொதுவாகவே மக நட்சத்திரம் ஜகத்தை ஆளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வச்சனம் இருக்கு. அதுலேயும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய மகாமகம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமக குளத்தில் போய் எல்லாரும் ஸ்நானம் பண்ணிட்டு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு வருவா. இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் மாசி மாசத்துல வரக்கூடிய மகா நட்சத்திரம் ரொம்ப விசேஷமானது. இந்த மக நட்சத்திரமானது வருணனுக்கு மிகவும் உகந்த நாள். அதனால்தான் நிறைய கோவிலெல்லாம் மாசி மாசம் திருவிழா, மாசி மாச உற்சவம் நடக்கிறது. இந்த மாசி மகத்தன்னைக்கு எல்லா சுவாமியும் அந்த கோவில் குளத்துல போய் தெப்ப உற்சவம் பண்ணுவா. அந்த நாள்ல நம்ம எல்லாரும் புனித நதிக்கரையிலையோ இல்லைன்னா வீட்டில் குளிக்கும் போதோ வருணனுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு குளிச்சோம்னா நம்மளுடைய தோஷங்கள்லாம் நீங்கும், பாவங்கள்லாம் நீங்கும், வாழ்க்கை வளமாக இருக்கும். மாசி மகத்தன்னைக்கு காலையில் குளிக்கும் போது முதல்ல ஒரு கப்பில் ஜலம் எடுத்துக்கணும். குளிக்கக்கூடிய தண்ணியானதை எடுத்துட்டு பின்னாடி வர மந்திரத்தை சொல்லணும். ஓம் கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிங் குரு. இந்த மந்திரத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த மந்திரத்துடைய விளக்கமானது, பகவானே கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதே, சிந்து, காவேரி, இந்த புனித நதியில குளிச்ச பலனை நான் குளிக்கக்கூடிய இந்த தீர்த்தத்தில் எனக்கு கிடைக்கணும். இந்த புண்ணிய நதியெல்லாம் நான் குளிக்கக்கூடிய இந்த ஜலத்தில் இறங்கி எனக்கு அந்த முழு பலனையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய மந்திரம். அதனால இந்த மாசி மகத்தை யாரும் தவற விடாம குளிக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லி குளிக்கிறது எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி வாழ்க்கை வளமாக சௌக்கியமாக இருக்கும். சர்வே ஜனாக சுகினோ பவந்து.